வெல்கம் பேக் டு த லூயி சேட்டைகள். இன்னைக்கு கொட்டுக்காளி மூவியோட ரிவ்யூவா அனலைஸா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நான் எதனால இந்த டைட்டில் வச்சேங்கிறதும் உங்களுக்கு பின்னால தெரிய வரும். ஸோ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். கொட்டுக்காளி மூவி ஸோ PS வினோத் அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்கு. இந்த மூவியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு, பல இடத்துல அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் கன்வெர்டட் டு ஓடிடி சினிமா, இதுதான் இந்த கொட்டிக்காளி. இந்த கொட்டிக்காளி மூவி வந்து இந்த மதுரை வட்டாரத்தில் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு அடமண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ கொட்டுக்காளி என்கிற அடமன்கள் அனாபென் சூரி இந்த மாதிரி பல கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் நடிச்சிட்டு இருக்க பல எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த படம். இந்த படத்துல மியூசிக் அப்படிங்கிறது துளி கூட கிடையாது. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கொட்டுக்காளி படத்துக்கு வந்து பல விமர்சனங்கள் பல பீப்புள்ஸ் வந்து வருது. ஏன்னா எதனால வந்து நான் ரிவ்யூ சொல்ல முடியல அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்றேன். இப்போ என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு படத்துக்கு உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், எனக்கு அஜித் சாரை பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு எப்படின்னா பல கொள்கைகள் பல ரசிப்பு தன்மைகள் இது உங்களுக்கும் எனக்கும் மாறுபடும். என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நான் அதை வந்து நான் உங்கள்கிட்ட விஷுவல் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். சேனல் இல்லாதவங்க வெளிப்படையா வீட்டில் பேசலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு படத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வகையான ரசிப்பாளர்கள் பல வகையான ஆடியன்சஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மூவியை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷார்ட் பிலிம் பண்ணா அந்த தீமை தூக்கிட்டு போயிட்டு பெரிய படத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நடுவில் அந்த டெவலப்பிங் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த டெவலப்பிங் போர்ஷன்ஸ் பண்றப்ப எல்லாமே லென்த் அண்ட் சான்ஸா போய் முடியும். இப்ப என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு ஷார்ட் பிலிம் இருக்கு. என்ன கதை? பொட்டுக்காளி கதை வந்து முறை பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போய் வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூரி குடும்பம் முறப்பாம பொண்ணு குடும்பம் 2 குடும்பமும் போறாங்க. ஸோ அவ்வாறு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்காங்கிறதா ஒன்லைன் கதை. இதை நீங்க ஷார்ட் பிலிமாவும் சொல்லலாம். ஸோ இந்த கதை தீமை இப்ப பிலிம் கொண்டு போறீங்க அப்படின்னா அதுக்கான நடுவில் வந்து கொஞ்சம் டெவலப்பிங் செக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருக்கிற கதையில எந்த சேஞ்சஸும் இல்லாம கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போறப்ப இதோட தன்மை குறையும். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை கூழாங்கல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடை ஒரு ஸ்டேபிளா டக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து அவங்களோட டார்கெட் என்னன்னா எளிய மனிதனோட கதையை எடுத்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அது எளிய மனிதன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இருந்து ரோட்ல பார்க்கலாம், சாதாரண ஒரு இடத்துல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கன்வெர்டட் சினிமாவா மாறுது. அதுக்கு நான் ஒரு மசாலா டைரக்டரா கமர்ஷியல் டைரக்டரா நான் மாத்த சொல்ல. ஒரு ஆர்ட் பிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மூவிக்கான பேர்டன் வந்து கொஞ்சம் சினிமாவுக்கு அப்கிரேட் ஆகும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ இது என்னோட தனி மனித கருத்து தான். உங்களுக்கு ஒன்று இருக்கும், அதனால தான் நான் ரிவ்யூன்னு சொல்லாம ஒரு ஆர் போட்டு உங்களுக்கு நான் டைட்டில் வச்சிருந்திருப்பேன். இதை ரிவ்யூவா சொல்றது அனலைஸா சொல்றதுங்கிறதே எனக்கு குழப்பம். ஏன் சொல்றேன்னா இவர் கிளைமேக்ஸ் வந்து பிளஸ் பாயிண்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா படத்துல வந்து மியூசிக் இல்லைங்கிறது ஒரு மிக பெரிய பிளஸ் பாயிண்டா இல்ல டிஃப்ரெண்டான அட்டம்ப்டா அப்படிங்கிறது நீங்க அவங்க எப்படி கிளைமேக்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஆனா சவுண்ட் எஃபெக்ட் பின்னிட்டாங்க. நமக்கு வந்து அந்த விஷயம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது. ஓடுற ஆறா இருக்கட்டும், கோழி கூற சவுண்டு, ஆட்டோ சவுண்டு, பேசுற சவுண்டு, செருப்பு சவுண்டு, எல்லா சவுண்டும் கேட்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து பின்னிட்டாங்க. மியூசிக் இல்லாம ஒரு கட்ஸ் ஒன்று வேணும். அது வந்து ஒரு நியூ அட்டம்ப்ட்னு தான் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி அந்த ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒளி அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்கு. நீங்க படம் மேபி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அந்த ஒளி விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சூரியோட தங்கச்சியா நடிக்கிற கேரக்டர் வந்து உண்மையிலே ரியலி சூப்பரா நடிச்சிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி யதார்த்தமான கேரக்டர்ஸ்லாம் நிறைய வரும் இந்த படத்துல. ஸோ யதார்த்தமான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. கிராமத்தோட அந்த மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே சிந்தாம சதுராம வச்சுக்கிறது, சேவலை நடிக்க வைக்கிறதுலாம் பிரமிப்பின் உச்சம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு அழகா ஒரு டெலிஃபிலிமாவோ ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ பார்க்க ஓகே. பட் லென்த் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து கமர்ஷியலோட ஆடியன்ஸ் இருப்பாங்க. நான் அதான் சொல்றேன்ல, இப்போ எனக்கு கமர்ஷியல் படமும் பிடிக்கும், எனக்கு எல்லா விதமான படமும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. சில கமர்ஷியல் ஆடியன்ஸை உள்ள டார்கெட் பண்ணி உள்ள கொண்டு வரது கஷ்டமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதான் உண்மை. கமர்ஷியல் ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் தொண்டையில் கரகரன்னு தான் இருக்கும். என்ன ரீசன்னா படத்தோட லெவல் அப்படி. ஸோ அந்த படத்தோட லெவல் ஏன்னா அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்காகவே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சூரிக்காக பார்ப்பாரு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னீஷியன்ஸ் ஒர்க்குக்காக பார்க்குறாங்க. ஆனா
இப்போ ஜென்ரலா ஒரு நம்மளோட எண்ணம் ஃபேமிலிலயோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து படம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. படம் எப்படி இருக்கு, என்னடா அப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவங்க ப்ரொமோஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து சிவகார்த்திகேயன் அவரோட அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து இது படத்தை பத்தி அதிகமா பேச வச்சுச்சு. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இந்த மாதிரி ஒரு பல படங்கள் தயாரிக்கப்படுறப்ப ஏற்கனவே சூரிய மேல மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சூரிய அவர்கள் மேல மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கருடனா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், அவரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இது 2 படத்தை வச்சு இந்த மாதிரி இந்த படம் நிலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்ல வந்து நீங்க வந்து ஒரு கதையை வந்து காட்சிகள் மூலமா வெளிப்படுத்தும் பொழுது அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து புலன்பெறும். ஸோ அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் பார்ட்டா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒவ்வொரு பார்ட்டா இருப்பாங்க. ஒரு ஆடியன்ஸ்க்கு கமர்ஷியல் பிடிக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு கிரைம் பிடிக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து வேற டைப் ஆஃப் ஃபிலிம் பிடிக்கும். ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்கும் கம்போ பண்ணி ஒரு ஃபிலிம் பண்ண முடியாது. பட் இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமா தான் நான் பார்க்குறேன். எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமா ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நியூ அட்டெம்ப்ட் மியூசிக் இல்லாம பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபிலிம் அதை டெவலப் பண்ற விஷயம் வந்து லாங் ஷாட்ஸ் மூலியமா பண்ணாம இன்னும் கொஞ்சம் திணிப்பா கதைக்கு ரிலேட்டடான காட்சிகள் இன்னும் கொஞ்சம் வச்சிருந்திருக்கலாமோ அப்படிங்கறத நான் சொல்றேன். இதை வந்து மொத்த ஆடியன்ஸோட கருத்து இல்லை, என்னோட ஒரு 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 ஓன் டெசிஷன். நான் வீட்டுக்குள்ள பேசுறத உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு கருத்துனா நான் தாராளமா ஏத்துக்கிறேன். இப்படி இருக்கு அப்படின்னாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். மேபி எனக்கு தெரியாத நீங்க தான் சொல்லி தர போறீங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல தாராளமா நீங்க சொல்லலாம். ஸோ ஒரு படமானது சூரியோட ஹிட் லிஸ்டில் அடிக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து ஒரு 50-50க்கு தான். எனக்கு கலவையான விமர்சனங்களை தான் வந்து இந்த கோட்டுக்காலை மூவி வந்து பெற்றிருக்கிறது. இந்த மூவில வந்து அனபென் அப்படிங்கிற ஒருத்தவங்க கேரக்டர் வருவாங்க. ஸோ அனபெனோட கேரக்டர் வந்து ஒரு என்ன அப்படின்னா, அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய பேசுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணை கூட நடிக்க வச்சிருப்பாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து நம்ம பேசவே வைக்காம வந்து ஒரு மாதிரி ஒரு டம்ப் பண்ணி வைக்கிறோம்ல, ஒரு மாதிரி ஒண்ணுமே பண்ணாம நம்ம வச்சிருக்கிறது வந்து இருக்கிறதுல பெரிய கொடுமை. அதே மாதிரிதான் லியோ. இப்ப வெங்கட் பிரபு படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்டே விட்டுருப்பாங்க. வெங்கட் பிரபு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரியாணியா ஞாபகம் இல்லை சரியா, அதுவா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், நிறைய படங்கள் சென்னை 6/28 இருக்கட்டும், டூவை வந்து கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ்டே விட்டாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அப்ப இந்த படத்துல அப்படியே தானே விட்டாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. படம் வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்ல அடிச்சு வெங்கட் பிரபு படம் வந்து இதுதான், அதாவது மெயின் தீமை வந்து முடிச்சிருப்பாரு. மெயின் தீம்னா என்ன, இப்ப மங்காத்தான்னு எடுத்துப்போங்க, அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் 500 கோடி எடுத்துட்டு வந்து வரதான் கான்செப்ட், அதை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஃபாரினுக்கு போயிட்டு ஒரு போலீஸ் மேல கன்னு வச்சு சுடுறதா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. ஆனா இந்த படத்துல மெயின் தீமே ஆடியன்ஸ் விட்டாங்க. இவர் வெங்கட் பிரபு சார் மெயின் தீமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு பெண்டிங் வச்சிருப்பாரு. அதை ஆடியன்ஸ்ட கன்வெர்ட் பண்றதுக்கும் சென்னை 6,28,000 எடுத்துக்கோங்களேன். சென்னை 6,28,000 மூவி பாத்தீங்கன்னா பார்ட் 2 சொல்றேன். ஆமா மறந்து பார்ட் 1 வச்சுப்போம் 2 வச்சுப்போம். சென்னை 6,28,000 பார்ட் 1 எடுத்துப்போம். அதுல தமிழ் பட சிவா இருக்காருல்ல, அவரோட லவ்வும் சக்சஸ் ஆகும். இவங்களும் அந்த கேம்ல வந்து ராக்காஸ ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டார்கெட் அவ்வளவுதான் கதையில. ஃபைனலா வந்து எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, என்னடா பண்றது அப்படிங்கிறப்ப அந்த பால் அடிப்பாரு, அது அப்படியே நம்ம அப்படியே பறந்து போவோம், அதோட கட்டு வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அது வந்து என்னன்னா கதையை முடிச்சுட்டு வெங்கட் பண்றது. இது எப்படின்னா கதையே கொண்டு போய் ஆடியன்ஸ்ட கொடுக்கறது அப்படிங்கிறது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. புதுமையான முயற்சி பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த புதுமையான முயற்சி ஒரு ஃபெயிலியர் டாட்டா போய் முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்றீங்க, நீங்க பண்றீங்க, ஆடியன்ஸும் கஷ்டப்பட்டு படம் உள்ள வராங்க. ஸோ கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கும் இந்த கோட்டுக்காளி மூவிக்கு என்னோட ரேட்டிங் இன்னமும் சொல்றேன், நீங்க 5க்கு 5 கூட கொடுக்கலாம் ஆடியன்ஸ் பெருமக்களே. உங்களை சொல்ல மாட்டேன், உங்களோட டாட்ஸ் அது மாதிரி இருக்கலாம், என்னோட டாட்டும் தவறாக இருக்கலாம். நீங்க பாருங்க, நான் என்னோட டாட்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ என்னோட டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா நான் 5க்கு ஒரு 2.5 நான் கொடுக்குறேன். ஸோ கோட்டுக்காளி மூவி வந்து உங்களை திருப்தி படுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா பாருங்க. நிறைய ஷார்ட்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், கேமராமேன்ஸ் எல்லாம் நல்லபடியா உழைச்சிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போறப்ப என்ன இன்சிடென்ட் ஆகுதுங்கிறதா இந்த படத்தோட கதை. ஸோ சூரிக்கு வந்து ஒரு ஒரு திருஷ்டி போட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொன்னா ஓகே, அதுவும் அதான் தான் தோணுது. ஆணாதிக்க விஷயங்கள் அடக்குமுறைகளையும் கோட்டுக்காளி மூவி வந்து பேசியிருக்கு. ஸோ கோட்டுக்காளி மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரியோட ஒரு அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்களா. சூரியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சந்தேக கண்ணோட, அவர் வந்து எதையுமே அதிகமா நம்ப மாட்டாருங்கிற மாதிரி. ஸோ ஒரு 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 காமெடி கலந்த ஒரு குரலோட பண்ணியிருப்பாரு. நகைச்சுவை சூர்யா அப்பாவை நடிச்சிருக்க வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு கோட்டுக்காளி. ஸோ ஹோப் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.